அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் முக்கிய மூத்த ஊடகவியலாளர். தொடர்ந்து ஊடகங்கள்ல மனதில் தோன்றும் எண்ணங்களை எதற்கும் தயங்காமல், யாருக்கும் பயப்படாமல் செவ்வனே வெளிப்படுத்தக்கூடியதில் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் திரு வி.எஸ். ராமன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்கிறேன். சார், பொதுவாகவே ஒரு அரசு அமையும் போது அந்த அரசுக்கு தகுந்த மாதிரியான அதிகாரிகளை நியமனம் செய்வது வழக்கம். அப்படிதான் காலம் காலமாக நாமும் பார்த்து வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 2015 வெள்ளம் போது ரொம்ப சிறப்பா செயல்பட்ட அமுதா IAS போன்ற அதிகாரிகள் இந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு சென்றிருக்காங்க இல்லையா? இதோட இன்டெப்த் சைட்ஸ் எல்லாம் என்ன சார்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்கள் பி குருஸ் நேயர்களுக்காக உங்கள் தரவுகள். பொதுவாக கிராமத்துல சொல்லுவாங்க, ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டுதானா? அதே போல ஒரு மாநிலத்துல IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், IFS, IRS போன்ற அதிகாரிகள் தான் மாநிலத்தையும் இந்த நாட்டையும் தேசியத்தையும் கட்டமைத்து மக்களுக்கான திட்டங்களையும் அரசு வகுக்கக்கூடிய திட்ட நிதிகளையும் மக்களுக்கு முறையாக சென்றடைய வழிவகை கொடுத்து பாலமாக இருப்பதுதான் IAS அதிகாரிகள், இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள். இந்த அதிகாரிகளை பொறுத்தவரையும் பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் காலகட்டங்களில் இருந்த IAS அதிகாரிகள் என்பது வேறு. இன்னைக்கு 2016க்கு பிறகு இன்னைக்கு புதுசாக வரக்கூடிய IAS அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னால உள்ள IAS அதிகாரிலாம் எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சிக்கும் மக்களுக்கும் பாலமாக இருந்து திட்டங்களை வழிவகுத்து மக்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு லஞ்ச லாவணியம் இல்லாமல் வாய்மையே வெல்லும் என்பது தமிழக அரசின் முத்திரை. ஆகவே வாய்மையே வெல்லும் என்ற தமிழக அரசின் முத்திரைக்கேற்ப மக்களுக்கான பணிகளை திட்ட வழிவகுப்பதுதான் இந்திய ஆட்சி பணியுடைய வேலை. ஆனால் சமீப காலமாக 10-12 வருடமாக புதிதாக வரக்கூடிய IAS அதிகாரிகள் 90% IAS அதிகாரிகள் அவர்கள் பணியை மறந்து மணி என்ற ஒற்றை இலக்கை நோக்கி வருகின்ற காரணத்தினால்தான் இன்று சமூக சீரழிவும் சமுதாய சீரழிவும் வேலியே பயிரை மேயக்கூடிய நிலைப்பாடு உருவாகின்றது. இன்று 2011க்கு பிறகு நீங்க குறிப்பா வரீங்கன்னா, 2006 பிறகு குறிப்பா வரீங்கன்னா, எந்த ஆட்சி வந்தாலும் அந்த அரசுக்கு பிற்படுத்த நலத்துறை அமைச்சர், உள்ளாட்சி அமைச்சர், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், ஒவ்வொரு துறையிலும் அந்த அமைச்சர்களாக இருக்கின்ற போது அந்த அமைச்சர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரு, இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் துறை சார்ந்த அதிகாரிகள், செக்ரட்டரி, இயக்குனர், இப்படி மாநில, மாவட்ட, ரீஜனல் வாரியாக அதிகாரிகளை நியமிப்பது இயல்பான நிலைப்பாடு உள்ளிட்ட கலெக்டர் உள்பட. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 322 IAS அதிகாரிகள், தமிழகத்தில் 322 IAS அதிகாரிகள் பணியாற்றுகின்றனர். இந்த பணியாற்றும் போது கன்ஃபர்டட் IAS, டைரக்ட் IAS இருப்பாங்க. அதுல பணிகள் செய்து முதல்ல சப் கலெக்டர் ஆவாங்க, இல்லாட்டா ஊரக வளர்ச்சித்துறையில் அடிஷனல் கலெக்டர் ஆவாங்க, சப் கலெக்டர் இருப்பாங்க, அப்புறம் கார்பரேஷன் கமிஷனர் ஆவாங்க, அதுக்கப்புறம் கலெக்டர் ஆவாங்க, கலெக்டர் இருந்து மாநில அளவில் இயக்குனர் ஆவாங்க, இயக்குனர் இருந்து செக்ரட்டரி கேட்டர்ல ஆவாங்க, செக்ரட்டரி இருந்து அடிஷனல் செக்ரட்டரி ஆவாங்க, அடிஷனல் செக்ரட்டரி இருந்து பிரின்சிபல் செக்ரட்டரி ஆகுறது தான் ஒரு IAS உடைய உச்சக்கட்ட நிலை பணிகள், பதவி உயர்வு, ரிட்டையர்மெண்ட் என்ற நிலைப்பாடு. இப்போ கடந்த திமுக ஆட்சியில 2021 2026 வரைக்கும் பல IAS அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகம், அதாவது எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு மிகப்பெரிய சொல்லாட்டிலும் செயலாட்டிலும் இருந்தது மட்டுமல்ல, அந்த அரசு துறை உயர் அதிகாரிகள் பலர் தங்களை சார்ந்த, சமூகத்தை சார்ந்த, மொழியை சேர்ந்த சில ஜூனியர் IAS அதிகாரிகளுக்கு நல்ல பதவிகளை வாங்கி தங்களுக்கான வளமும் நலமும் பெற்று துறை சார்ந்த அமைச்சர்களையும் வளம் கொடுத்தார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இப்ப புரிகின்றதா? ஒவ்வொரு ஆட்சி மாறும் போது அந்த ஆட்சிக்கு துணையாக பில்லு போட்டு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி நீ பாதி நான் பாதி கண்ணே என்ற நிலைப்பாடு தான் இந்த பல உயர் அதிகாரிகள் இருந்தாங்க. இப்ப இந்த நிலைமையில தாவேக அரசு வந்தவுடன் அந்த அரசுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளில் பல அதிகாரிகளை புதுசா போட்டிருக்காங்க, சில அதிகாரிகளை காத்திருப்பு பட்டியல போட்டிருக்காங்க. இப்ப நீங்க அமுதா IAS பற்றி கேட்டீங்க.
அமுதா ஐஏஎஸ் பொறுத்த சிறந்த பணியாளர். மாவட்ட கலெக்டரா இருக்கும் போது மட்டுமல்ல, பல்வேறு வளர்ச்சி பணிகளும் நிறைய திட்டங்களை தன்னகத்தை கொண்டு வழிநடத்தி செயல்படக்கூடியவர். அப்புறம் பாரத பிரதமருடைய லாகாவில இணை செயலராக இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய தாயாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வரும்போது திமுக ஆட்சியில அவங்களை என்ன சொல்லி கூட்டு வந்தாங்கன்னா, உள்துறை செயலராக அவங்கள போடணும் கூட்டு வந்தாங்க. ஆனா உள்துறை செயலராக இந்த அமுதா அவர்களை நியமித்தால் என்ன பிரச்சனை வரும்னா, அங்க இருக்கிற சக ஐஎஸ் அதிகாரிகள் சம்பாதிக்க முடியாதுன்றதுக்காக அவர்களை ஐயா வந்தா சம்பாதிக்க முடியாது ஆர்டி செக்ரட்டரியா போட்டாங்க. அப்ப அங்க போட்ட கடைசியா பாத்தீங்கன்னா உள்துறை செயலராக போடும்போது அவர்களே சில அதிகாரிகளை பழி வாங்கினார்கள். சில அதிகாரிகளை வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டாங்க. ஸோ அவர்களும் சில பந்தாட்ட சூழ்நிலை இருந்தார்கள். அதன் பிறகு முதலமைச்சர் என்ன பண்ணாரோ 4 சீனியர் ஐஎஸ் அதிகாரிகளை பிஆர்ஓ என்ற அந்தஸ்தில் உருவாக்கி, அந்த பிஆர்ஓ என்ற அந்தஸ்தில் உள்ள 4 ஐஎஸ் அதிகாரிகள் தான் மக்களுக்கான திட்டப்பணிகளும் தொழிற்சங்கங்கள் எது தேவையோ இந்த 4 அதிகாரிகளையும் பாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த 4 அதிகாரிகளில் டாக்டர் ராதாகிருஷ்ணன், அமுதா, ககன்சிங் பேடி உட்பட 4 பேரை நியமித்தனார்கள். அந்த 4 பேரில் அரசுக்கு சாதகமாக பல்வேறு திட்டங்களை வழிவகுத்து பக்கா திமுக என்ற அக்மார்க் முத்திரையை குத்தியவர் தான் இந்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர் லஞ்சம் வாங்க மாட்டார், நேர்மையான அதிகாரி தான். ஆனால் உள்ளம் ஒரு இடத்திலும், உடல் ஒரு இடத்திலும், புறம் ஒரு இடத்திலும், அகம் ஒரு இடத்திலுமான ஒரு நிலைப்பாடு இருந்தத காரணத்தால்தான் இன்று தாவேகா இந்த ஆட்சியில் அவர்களை காத்திருப்போர் பட்டியல் வைத்துள்ளார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறேன், அவர்கள் லஞ்ச லாவணியம் கிடையாது, லஞ்சம் வாங்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் திமுகவுக்கு சாதகமாக பல்வேறு திட்ட வடிவங்களை வழங்கியவர் என்பதால்தான் கண்டிப்பாக இந்த பல ரகசியங்கள் தாவேகா ஆட்சியில் உயர்மட்ட நிலைப்பாட்டில் பல பணிகள், அந்த டாக்குமெண்ட்டுகள் ஏதாவது ரெக்கார்டுகள் வெளியில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக தான் காத்திருப்போர் பட்டியல் அவர்கள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உதயபுரதானம் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டராக கஜலட்சுமி இருந்தாங்க. அப்போ கூவத்தூர் மேட்டர் சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த கூவத்தூர் மேட்டர் சம்பவத்துல ஓபிஎஸ் அப்ப சிஎம்ஆ இருக்கும்போது கஜலட்சுமி கலெக்டர் அந்த ஓபிஎஸ் சாதகமா செயல்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அதன் பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கடைசி வரைக்கும் அவருக்கு நல்ல போஸ்டிங் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்த திமுக ஆட்சியில் நல்ல போஸ்டிங் கொடுக்கல. காரணம் அது ஒரு கதை. உங்களுக்கு உதாரணத்தை சொல்றேன். இன்னைக்கு திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியில் கொடிக்கட்டி பிறந்த ஐஎஸ் அதிகாரிகள் முருகானந்தம், உதயச்சந்திரன். இந்த உதயச்சந்திரன் எப்படி உள்ளவர் என்று உங்களுக்கு தெரியும். காரணம் என்றால் உதயச்சந்திரன் அவர்கள் கம்யூனிஸ்ட். ஆகவே அவர் எதிர்த்தாலும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் சு வெங்கடேசன் மூலமாக எல்லா இடத்திலும் வருவார், நல்ல உயர்ந்த பதவியில் வருவார் என்பது என்னுடைய நிலைப்பாடு. இன்னும் குறுகிய கால அவர் இப்போ கொஞ்சம் தொழில் முதலீட்டு துறையில அவரை போட்டிருக்கிறாங்க. இன்னும் பாருங்க கூடிய நேரத்துல நல்ல ஒரு பொசிஷன்ல வருவாரு. காரணம்னா கம்யூனிஸ்ட் கட்சி தாவேக்கால கூட்டணி இருக்கிறதுனால அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருடைய அழுத்தத்தின் பேரால் விரைவில் உதயச்சந்திரன் மீண்டும் நல்ல போஸ்டிங்ல வருவார் பாருங்க. அதே போல பிரகாஷ் ஐஏஎஸ் இன்னைக்கு சிஎம்டில உயர் அதிகாரியா இருக்காரு. இந்த பிரகாஷ் ஐஏஎஸ் அதிகாரி தான் வேளச்சேரியில சதுப்பு நிலத்தில் ஆந்திராவை சேர்ந்த கட்டுமான நிறுவனத்துக்கு கட்டிட அனுமதி கொடுத்தார் என்று அறப்போர் இயக்கம் வெளியிட்டுள்ளது என்பதை நீங்க அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதனால இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, அதே போல பிரவீன்குமார் மதுரை மாவட்ட கலெக்டரா இருக்காரு. பிரதீப் குமார் திருச்சி மாவட்ட கலெக்டரா இருந்து நேரு அமைச்சர் மூலமாக இன்னைக்கு தமிழக பேராட்சியுடைய இயக்குநரா இருக்காரு. அது போல மதுசூதன ரெட்டி, இந்த மதுசூதன ரெட்டி நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநராக இருக்காரு. இவர் எப்படி வந்தாருன்னா, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மூலமாக ஏற்கனவே வந்தவர். திரும்பவும் இந்த ஆட்சி வந்ததுனால விஜய் முதலமைச்சருடைய நெருங்கிய நண்பர் ரெட்டி ஒருவருடைய துணை இருக்கின்ற காரணத்தால் அவருடைய துணையாக மீண்டும் இந்த நல்ல பதவியில் இருக்கலாம் என்று இவருடைய நிலைப்பாடு இருக்கின்றது. அதே போல சிவராஜ் திருச்சி மாவட்ட கலெக்டரா இருந்தவர் நேரு பீரியட்ல நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநராக 2 வருடம் இருந்தார். அந்த 2 வருடத்தில் பாத்தீங்கன்னா ட்ரூவேல் நேருடைய தம்பி கம்பெனி ட்ரூவேலியும் ரமேஷ் அவர்களும் சிஎம் முக ஸ்டாலினுடைய பிஏவான அபிஷியல் பிஏவான தினேஷ் அவர்களும் இந்த சிவராஜ் ஐஏஎஸ் அதிகாரிகளும் 3 பேரும் சேர்ந்து நகராட்சியை எந்த அளவுக்கு குட்டிச்சரவாக்குனாங்க. இவங்க பீடர்ல தான் நகராட்சி பணி நியமனத்துல 2558 ஊழியர்கள் ஓவர்சீஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஜேஇ ஏஇ அப்பாயின்மெண்ட்ல 90% முறைகேடு என்று இடி கண்டுபிடிச்சு அதுல 150 பேருக்கு 10 ரூபா நோட்டு பாஸ்வேர்டு வச்சு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு இடி இன்னைக்கும் வழக்கு தொடுத்திருப்பது நீங்க மறக்கவும் முடியாது. அதே போல தமிழகத்தில் உள்ள கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு மாநகராட்சி ஆணையர் கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி சம்பாரிச்சுக்கன்னா பினாமிலே வேலை செஞ்சு நடத்துறாரு. அதே போல சென்னையில குமரகுருபரன் காமநகராட்சி கமிஷனர் இருக்காரு. அவர் நல்ல மனிதர் தான். ஆனால் திமுக ஆட்சியில் நடக்கிற அழுத்தத்தின் பேரால அவரால் எந்த வேலையுமே செயல்பட செய்ய முடியல. அந்த அளவுக்கு சென்னை மாநகராட்சியில இன்னைக்கு ஊழல் தாண்டவம் ஆடுது.
அது பிறகு பாத்தீங்கன்னா நிறைய மாவட்ட கலெக்டர்ல 38 மாவட்ட கலெக்டர்ல நீங்க பாத்தீங்களா குறைஞ்சபட்சம் ஒரு 20 மாவட்ட கலெக்டர் வர்த்தகம் என்ற ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. அதே போல மாநகராட்சி கமிஷனர்லாம் 11 மாநகராட்சி கமிஷனர் ஐஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க. இந்த ஐஎஸ் அதிகாரிலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லாத கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில பல இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் தங்களை ஒரு பிதாமகன் போலவும் தங்களை ஒரு மாவட்ட அமைச்சர் போலவும் மக்கள் பணிகளை மறந்து அவை அந்த மாவட்டத்தினுடைய டிஆர்ஓ, அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர், அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்களும் கூட்டு சேர்ந்து ஒரு அன்கோ போட்டு எத்தனை இடத்துல கனிம வள கொள்ளைகள், எத்தனை இடத்துல நிலவள கொள்ளைகள், லேண்டுகள், பத்திரப்பதிவுகள் எழுதுனா நீங்க 5 ஆண்டு காலம் பயில்களை நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தா கண்கள் குளமாகுதமா கற்பலாவை நினைக்கையிலே என்ற பாடல் தான் ஞாபகத்து வருகிறது. இப்படிப்பட்ட அதே மாதிரி அனுஜார்ஜ் அம்மா அவர்கள் சிஎம் உடைய செக்ரட்டரி 4 இருந்தாங்க. அதே போல இன்னைக்கு புதுசா தாரேஸ் அகமது சுற்றுலாத்துறை ஹெல்த் செக்ரட்டரியா இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஹெல்த் செக்ரட்டரி 5 ஆண்டு காலமாக இருந்த செந்தில்குமார் இன்று முதல்வர் விஜய் அவர்களின் சிறப்பு ஸ்பெஷல் செக்ரட்டரி 1 இருக்கின்றார். அது போல முருகானந்தம் உங்களுக்கு தெரியும், கடந்த பேர்ல சீஃப் செக்ரட்டரியா இருந்தாரு. சித்திக்கு இந்த மாதிரி நிறைய அதிகாரிகளை, நேர்மையான அதிகாரிகள் இன்னும் பார்க்கிறேன். இந்த அரசுக்கு காரணம் என்றால் அரசு ஒரு ஆட்சி வருகின்ற போது நல்ல ஆட்சி அமைய வேண்டும், மக்களுக்கான திட்டங்கள் பணிய விஷயம் என்று நேர்மையான வாயுமையான அதிகாரி பட வேண்டும். ஏன்னா சிஎம் உடைய செக்ரட்டரியா இருக்க செந்தில்குமார் சிறப்பான நல்ல அதிகாரி. காரணம் அவர் நகராட்சியினுடைய இணைச் செயலராக இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல பழக்கம், நேர்மையான மனிதர், லஞ்சம் வாங்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யாத ஒரு நல்ல அதிகாரிகளை இப்ப நிறைய பேர் நியமிச்சிருக்கிறாங்க. இன்னும் நகராட்சி துறையில கார்த்திகேயன் ஒரு செக்ரட்டரி இருக்காரு நகராட்சி நிர்வாகத்துல. இவரு கடந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதும் சென்னை மாநகராட்சி கமிஷனர் இருந்தாரு, செக்ரட்டரியா இருந்தாரு. அதே செக்ரட்டரியா ஊழல்வாதி என்று சொன்னது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். ஆனா அதே மு க ஸ்டாலின் கடந்த 5 வருடமாக நகராட்சி, பேராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், டோட்போர்ட்டுடைய செக்ரட்டரியாக இருந்து கொண்டு பந்தாடினாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள்லாம் பணியை செய்ய வந்தார்களா? எல்லாம் மணி மணி என்று நிலைப்படுகின்றார்கள். காரணம் என்ன? முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றவுடன் கஜானாவை காலி செய்துள்ளது திமுக அரசு. நான் அங்கு சென்று எல்லாம் வெள்ளறிக்கை கொடுக்கிறேன் என்று நினைக்கின்ற காரணத்தால் பல ஐஎஸ் அதிகாரிகள் பதுங்குகின்றார்கள். சில ஊழல் ஐஎஸ் அதிகாரிகள் யாரோ சொந்தக்காரனை பிடிச்சோ அல்லது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய உறவினர்களையோ நண்பர்களை பிடித்து காக்கா பிடிச்சு தங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு எப்படிலாம் சமாளிக்கணுமோ அந்த நிலை போல இருக்கின்றார்கள் என்பது நான் உங்கள்கிட்ட சொல்றேன். காரணம் என்றால் இதை பற்றி பெருசா சொல்ல முடியாத காரணத்தினால் நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளே மாற்றத்துக்கான காரணம், அதனுடைய பின்னணி, அவங்களுடைய பின்புலங்கள் என்ன ஏது என்பது ஒரு சாம்பிளுக்காக தான் உங்கள்கிட்ட நான் சொல்லி காட்டுறாங்க. அதை சார், அதிகாரிகளுடைய சாம்பிளை நீங்க அழகா சொல்லிட்டீங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய மாற்றம் இல்ல, அவங்க ஏன் காத்திருப்போர் பட்டியலுக்கு வச்சிருக்காங்கிறதுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற ரீதியில நீங்க சொல்லியிருக்கீங்க. அதிமுக இன்று எதை நோக்கி சார் போகிறது? அதிமுகவில் இந்த பிளவு நிரந்தரமாகிவிட்டால் அதிமுகவின் எதிர்காலம் என்ன? அதிமுக பற்றி சொல்ல வேண்டுமானால் எம்ஜிஆர் கட்சி தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு அழகான பரி சொல்லுவாரு. கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம், தருணம் வரும்போது தருமம் அரசாலும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம், நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், அண்ணா என்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம், ஒரு தாய் வயற்றில் வந்த உடன்பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும் என்று பாடல் போல அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒவ்வொரு பாடல் வரிகளாலும் பாடல்களால் பின்னப்பட்டு பிணைக்கப்பட்டு ஒரு நூலாடை எப்படி மனிதனுக்கு ஆடையாக இருக்கின்றதோ அதே போல் அன்பு, பண்பு, தைரியம், பாசம், சொந்த பந்தம் என்ற உறவுகளை ஊட்டி வளர்த்த கட்சி அதிமுக. அந்த அதிமுக ஜெயலலிதா அம்மா காலமான பிறகு ஆக்சுவலா அந்த கட்சியை சசிகலா அம்மாட்ட கொடுத்திருந்தா இந்த கட்சி இன்னைக்கு தாவேக்க என்ற கட்சியை நீங்க ஆட்சியில வந்திருக்காது, கட்சியும் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த அதிமுக இருக்க வேண்டிய இடத்தில் இன்று தாவேக்க இருந்து கொண்டு அந்த தாவேக்கவிடம் அதிமுக தலைவர்கள் கெஞ்சுவதும் பதறுவதும் இணைவதும் பிரிவதும் பார்த்தால் இது என்ன சொல்லுதுக்கின்றே எனக்கு புரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிமுக தற்போது அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டுள்ளன.
காரணம் என்னவென்றால் இந்த கட்சியில் எந்த இலக்கை நோக்கி எம்ஜிஆர் ஆரம்பித்தாரோ அந்த இலக்கை ஃபாலோ செய்து ஜெயலலிதா அம்மா ஆரம்பித்தார். ஜெயலலிதா அம்மா முயற்சி மறைக்கின்ற போது சசிகலா அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் இரட்டைக்குள் துப்பாக்கி போல் இந்த கட்சியை வழிநடத்தி சென்றார். இந்த கட்சியும் இந்த ஆட்சியும் ஒருவர் கையில் இருக்கட்டும் என்று சசிகலா அம்மையார் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார். அந்த எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்தார்களே, அவர் கையாக அதில் வைத்துக் கொண்டார்களா? இல்லையே. இதெல்லாம் பார்க்கின்ற போது எப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல சாமி தோப்புன்னு இந்த ஐயாபடி பாடல பாரி ஒன்று. அது என்ன, பெத்தவரே பெரியவரே ஐயா சுவாமி ஐயா எங்கள் ஐயா சாமி தோப்பு பெயினிலே பதி தந்த ஐயா. அந்த எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த மாதிரி இந்த அதிமுகவில் அவ்வளவு நம்பி சசிகலா அம்மா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா எப்படி, அதாவது இன்னைக்கு நான் பல இடங்களில் பேசும்போது நிறைய பெண்கள் கூட சொல்றாங்க, அந்த அம்மையார் ஒரு பெண், இந்த கட்சிக்கு ஒரு தியாகசீலர், வேலுநாச்சியார் போல் இந்த கட்சிக்கு ஒரு தியாகசீலராக இருந்து இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று ஒருவரை நம்பி கொடுத்து சிறைவாசம் 4 ஆண்டு காலம் சிறை சென்று அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருந்தவர்களை வாக்க கூட செய்யல. அவங்களுக்கு தப்பு தான். சிறையிலிருந்து வெளியே வரும்போது கட்சி கொடி கூட வைக்க கூடாது என்ற ஒரு நிர்பந்தம் விட்டால் இது எங்க போய் சொல்லுவதுக்கு? இன்னைக்கு கூட சசிகலா அம்மா பிரஸ் பட்டி வச்சிருக்கிறாங்க, நான் தமிழ்நாட்டுல ஜெயில இருந்தேன்னா எனக்கு கொண்டு இருப்பாங்க, ஆனா நல்ல காலம் நான் அகரகாரம் கர்நாடகா ஜெயில இருக்கனால எனக்கு நான் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் அந்த நிலைப்பாடுல என்னை இவ்வளவு கசக்கி பிழிஞ்சு என்ன ஒரு காகிதத்தை விட மோசமான ஒரு சூழ்நிலை இந்த எடப்பாடி பழனிசாமி ஆக்கிட்டாரு. இந்த மாதிரி சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிலைமை நான் கண்ணுக்கு முன்னே ஒரு இயக்கம் அழிகின்றது. அன்னைக்கு 5-7 வருஷமா சசிகலா அம்மா சொன்னாருங்க, சண்டை போடாதீங்க, ஒண்ணு சேருங்க சொன்னாங்க. ஆனா யாரு கேட்கறது? காரணம் என்னவென்றால் இன்னைக்கு என்ன ஏன் பிரச்சனை? வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் அந்த கமிட்டியில 25 எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்க, 2021 திமுக ஆட்சி அமைக்கின்றது, அதிமுக ஃபெயிலியர் ஆகின்றது. அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், எம்பி தேர்தல், இடைத்தேர்தல் எல்லாமே தோல்வி 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 மேல தோல்வி தழுவுகின்றன. 2021 இருந்து 5 ஆண்டு காலம் 26 வரையும் திமுக ஆட்சி நடக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அங்கு திமுகவுடன் அன்கோ போட்டு வைத்திருந்தார். ஆகவே திமுகவை இவர்கள் எதிர்க்கவில்லை, நாங்கள் பலமுறை சொல்லி அவர் கேட்கவில்லை. 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய அசைன்மெண்டை கேட்டுதான் எடப்பாடி பழனிசாமி எங்கள்கிட்ட யாரையுமே கேட்காம அவரே வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சு அவரே பிஜேபி நாங்க வெளியே வரேன்னு சொல்லி ஏமாற்றினார். 2024 பிறகு எஸ்பி வேலுமணியிடம் பெரிதாக எடப்பாடி பழனிசாமி எந்த பேச்சும் சரியாக பேசுவதில்லை. அந்த நிலைப்பாட்டை பார்க்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி மகனும் சபரீசனும் உதயநிதியில வர்த்தகத்தில் பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கிறாங்க. இப்ப 2024 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல நாங்க எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்கும் போது அந்த வேட்பாளரை இவங்க போடல. இந்த சட்டமன்ற தேர்தல்ல மதுரையில பிரச்சாரத்துக்கு வந்த பாரத பிரதமர் வருகின்ற போது கூட எங்களுக்கு அழைப்பு கொடுக்கல, தேர்தல் அறிக்கை கூட எங்களை கூப்பிடல, அந்த கூட்டணியை பற்றி பேசுவதற்கான கமிட்டியை கூட எங்களை போடல. எல்லாமே KP முனுசாமியும் எடப்பாடி பழனிசாமியும் எடப்பாடிய பினாமியமான இளங்கோவனும் எடப்பாடியுடைய பழனிசாமியுடைய மகனும் 4 பேரும் சேர்ந்துதான் கட்சி தன்னுடைய ஒரே கம்பெனி ஓனரே அவர் தான் என்ற நிலைப்பாட்டில் யாரையும் கேட்கதில்ல. நாங்க கொடுத்த வேட்பாளர் லிஸ்ட் போடாம இவரு பணத்தை வாங்கி எல்லாமே தோக்குற வேட்பாளரை போட்டாங்க. காரணம் என்னால் திமுகவுடன் ஒரு கள்ள தொடர்பு. அதனாலதான் இப்போது இந்த அதிமுக 3வது இடத்திலும் திமுக முதலிடத்திலும் வருகின்ற போது என்ன சொன்னார், நாம கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு கட்சி எம்எல்ஏ ஏமாத்துறாரு. எப்படி ஏமாத்துறாருன்னா, அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக வெளியிருந்து ஆதரவு கொடுக்கும். இது அடுக்குமா, இது தகுமா, தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க, எந்த லட்சியத்தோடு இந்த கட்சி ஆரம்பிச்சோமோ அந்த லட்சத்தை காட்டில் பறக்கப்பட்டு தீய சக்தி திமுக கூட்டணி உறவாடுவதா என்று நாங்கள் இயங்கினோம். இதன் இடையிலே சபரீசன் கூட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி நிறைய சித்து விளையாட்டு காட்டுதான். இன்று அதிமுக போகிற போக்கு வேண்டாம் என்றும் டிடிவி தினகரன் அவர்களும் சசிகலா அம்மையார் அவர்களும் நாங்கெல்லாம் ஒருங்கிணைந்து மீண்டும் அதிமுக ஒருங்கிணைந்து ஆட்சி கட்டில் அமர்வதான் எங்களுடைய லட்சியம் என்று எடப்பாடி பழனிசாமி எதிராக சி.வி. சண்முகம், வேலுமணியெல்லாம் போன்ற தலைவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எதிராக யார் செல்வ அத்தனை பேரும் கட்சியிலிருந்து பகிரங்கமா வெளியே தூக்கி போட்டாச்சு. இப்ப என்ன ஆகும்? இது ஒரு நீதிமன்ற வழக்காகும். அதனால அதிமுக கட்சி ஆபீஸை யாரு கையகப்படுத்தணும், அது ஒரு அடிப்படை தகராறாகும். அப்ப அதிமுக ஏற்கனவே பிளந்தாச்சு, அங்க யாருமே இல்ல.
அப்ப என்ன சொல்றாங்க, சில விஷயங்கள் நான் வெளிப்பட சொல்ல முடியும். ஏன்னா வேலுமணி அவர்களுக்கு 23 சீட்டு கொடுத்தாங்க. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இப்படி எல்லாருக்கும் 8 சீட்டு 10 சீட்டு தனித்தனியா கொடுத்தாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பணத்தை வாங்கி சீட்டு கொடுத்தீங்க, நான் கொடுத்த வேட்பாளருக்கு நீங்க சீட்டு கொடுக்கல, நீங்க யாரையும் கேட்கல. ஜெயலலிதா அம்மா கூட இப்படி பண்ண மாட்டாங்க. ஜெயலலிதா அம்மா கூட கூட்டணி சம்பந்தமாகவோ தொகுதி பிரிக்கும் போது கமிட்டியை போது அந்த கமிட்டி கொடுக்கக்கூடிய ஃபைலா தான் அவங்க எடுத்து வச்சு யார் என்ன கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதுதான் சின்னமாவும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவரே ராஜா, இவரே மந்திரி என்ற காரணம் என்ன, திமுகவுடன் கள்ளத்தனமாக வர்த்தக தொடர்பில் இருந்தனாலதான் இவ்வளவு அழிவுக்கு காரணம் என்று நிலைப்பாடு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டாங்க. இப்போ இந்த அதிமுக கோஷ்டி பூசணில பூனைக்குட்டி எல்லாம் வெளியே வருதா இல்லையா? அப்ப யாருக்கு அவமானம், யாருக்கு அசிங்கம்? இப்ப நான் உங்கள்கிட்ட வெளிப்பட சொல்ல விரும்பல. ஏன்னா பொதுத்தளத்துல அங்க என்ன நடந்தது, ஏது நடந்தது, என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க என்பதை நினைக்கும் போது எதிர்காலத்துல அதிமுக நிலைப்பாடு என்ன? இப்ப இதே நேரத்துல வேலுமணி தலைமையில் வந்திருக்க தாவேக்கால் இணைந்திருக்க கூட்டணிக்கு கொடுத்திருக்க எம்எல்ஏக்கள் நீதிமன்றத்தில் சொல்லுவார்கள். அந்த நீதிமன்றத்தை பொறுத்தவரையும் நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது, அல்லது டிடிவி தினகரனை நம்பி சென்ற 18 எம்எல்ஏக்களுடைய எதிர்காலம் எப்படி மைனஸான நிலைப்பாடு உருவாகினதோ அதே போல வேலுமணி சி வி சண்முகத்திற்கு நம்பி சென்ற எம்எல்ஏக்களுடைய நிலைப்பாடு என்ன, அல்லது எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலாளரு, தானே மீறி நீங்க எப்படி போகலாம் என்ற நிலைப்பாடு இருக்கின்றார்களோ நீதிமன்றத்தில் செல்வார்கள். ஆனா எது சொன்னாலும் எல்லாம் மேலுள்ளவன் பார்த்துடுவான், மேலுள்ளவன் பார்த்துடுவான்னு உங்களுக்கு தெரியும். மேல உள்ளவன் பார்த்துட்டு யார சொன்ன உங்களுக்கு தெரியும். மேல உள்ளவன் என்ன நினைக்கிறான், அந்த மேல உள்ளவன் எப்படி செய்யறாரோ, யாது செய்யறாரோ, யாரை ஆதரிக்கின்றாரோ, யார் என்னென்ன செய்கின்றாரோ என்பது இன்னும் ஒரு 10 நாள்ல தெரியும். அப்பதான் என்ன நிலைப்பாடு, ஏது நிலைப்பாடு, யாருக்கு மைனஸ் யாருக்கு பிளஸ் என்பது தெரியும். இன்னைக்கு உள்ள நிலைப்பாடுல அதிமுக இன்னைக்கு தொண்டர்கள் கலங்கி போய் நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா என்ற நிலைப்பாடு தொண்டர்களுக்கு அதிகலங்கி இருக்கின்றார்கள். ஆனால் இங்கு நடக்கின்ற பிரச்சனையை எல்லாம் பார்க்கின்ற போது எங்கேயாவது கொள்கையில் உள்ள பிரச்சனை இல்லை, எல்லாம் கொள்ளை அடிப்பதில் உள்ள பிரச்சனை, எல்லாம் கொள்ளை அடிப்பு. எடப்பாடி பழனிசாமி கூட 4 பேர் கூட்டு சார்ந்து கட்சியை நாசம் பண்ணிட்டாங்க. ராமாயணத்திற்கு கூனி, மகாபாரத்துக்கு சகுனி என்பது போல் அதிமுகவில் KP முனுசாமி இருக்கின்ற வரைக்கும் இந்த கட்சியை கண்ணீர் விட்டு ஆள்றாரு. இன்னும் அழுது புரண்டு என்ன பலம்? ஒரு கூட்டணிக்கான ஒரு கட்சி ஒற்றுமை இருந்தது, கட்சி வலுப்புறம். இந்த கட்சியை அந்த அம்மாட்ட, சசிகலா அம்மாட்ட கொடுத்து அந்த பிரச்சனை வந்திருக்குமா சொல்லுங்க? ஏங்க, ஜெயலலிதா அம்மா தான் சசிகலா, சசிகலா அம்மா தான் ஜெயலலிதா, இவரே அவர், அவரே இவர்னு கட்சிக்காரங்களுக்கே தெரியும். நீங்க ஜெயலலிதா விட சசிகலா அம்மா நம்பிதான் எல்லாரும் பதவி வாங்கினவங்க. இப்ப உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு இதுனா இனி எங்க போய் சொல்ல முடியும் சொல்லுங்க? இப்ப காலம் கடந்த ஞானம் பெற்ற கதை போல் வேலுமணி அவருடைய தலைமையில உள்ள சி வி சண்முகம் தலைமையில உள்ளவங்க எல்லாம் நாங்க விரைவில் நாங்க சசிகலாம சந்திப்போம், எல்லாம் ஒண்ணு சாப்பிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா விதிவிட்ட பாடு என்ற நிலைப்பாடு தான் இந்த நிலைப்பாடு. கண்கட்ட பூனிய சூரிய நமஸ்காரம் போல சொல்றது போல், காலம் கடந்து ஞானம் பெற்ற கதை போல் எல்லோரும் அந்த எடப்பாடி நம்பி போன காரணம் என்றால் 2021 ஆட்சி மாறிடுச்சு, திமுக ஆட்சி வந்துச்சு, நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நாம் அடித்த கொள்ளை வெளியில் தெரிஞ்சுவிடக் கூடாது என்பதற்காக தான் திமுகவுடன் அன்பப்பட்டு கொண்டார்கள். இப்போது அடுத்த தேர்தல் 2020 வந்தாச்சு, இனி நீ என்ன நான் என்ன, நீ வேற நான் வேற என்று சொல்லி மாறி மாறி குஸ்தி போடுறாங்க. இந்த பிரச்சனை என்பது கூட்டி கழித்து பார்த்தால் கொள்கையில் உள்ள பிரச்சனை இல்லை, அனைத்தும் கொள்ளை உள்ள பிரச்சனையால் தான் இவ்வளவு பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்குது. அவங்களே பல ரகசியம் வெளியேன்னு சொல்ல முடியும்னா, எல்லாம் கரன்சில வர பிரச்சனை எப்படி வெளியே சொல்ல முடியும் சொல்லுங்க? எங்குள்ள அமைச்சர் இன்னைக்குள்ள ஏங்க கடந்த 20 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி மக்களுக்கு சேவை செய்ய வராங்களா? இல்ல, எல்லாம் பணங்க. ஆள நின்னா காசு, தும்முனா காசு, துப்புனா காசு, நடந்தா காசு, போனா காசு, மக்கள் வாழ்வது வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரையிலும் தமிழகத்தில் ஆட்சியாளர்கள் காசு காசு என்ற அந்த ஒரே ஒரு தாரக மந்திரத்தை மக்களை ஓட்டாண்டியாக்கி இன்னும் வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைப்பாடு வந்த பிறகுதான் தமிழக மக்கள் எல்லோரும் கொதித்தெழுந்து கண்ணை மூடிக்கொண்டு எல்லோரும் விஜய் ஆதரிக்க காரணமே இதுதான். இதுக்கு மேல நான் இவ்வளவு விளக்கம் உங்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் IAS அதிகாரிகளின் மாற்றம் குறித்த பின்னணி என்ன, அந்த மாற்றத்தை தாண்டி காத்திருப்போர் பட்டியலுக்கான அவசியம் என்ன, புதிதாக நியமிக்கப்பட்டிருப்பவர்களின் பின்னணி என்ன என்று சிறப்பாக விளக்கியதோடு மட்டுமல்லாமல் அதிமுக கடந்த கால வரலாறு என்ன பிழை செய்தது, எங்க அவங்க சரிக்கினாங்க, எந்த இடத்துல இந்த கட்சி ஒன்றிணையாம போனாங்களோ அங்கேயே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இன்று ஏற்பட்டு இருக்கும் இந்த பிளவு
அவர் எதற்குமே ஒரு பிடிவாதமாக தன்னுடைய ஆட்சியை தாண்டி கட்சியை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கறத தாண்டி தன்னுடைய பொசிஷனை நிலைநாட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயே இதுவரை அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளப்படவே இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்காலம் என்ன சொல்கிறது என்று. அதிமுகவும் திமுகவும் இந்த 2026ல தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கல. 2021ல எப்போ திமுக ஜெயிச்சாங்களோ அப்பயே அதிமுக அவங்க கூட ஒரு கூட்டணியில் தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் நல்லதொரு பதிலை முன்வைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.